அதானே இவ்வளவு விதவிதமா வண்ண வண்ணமா அழகழகா மலர்கள் எல்லாம் பறித்து விட்டேன். மல்லிகை முல்லை கோங்கு வந்தன சொல்லக்கூடிய மலர்களை பறித்து வைத்தேன். அப்படியாக இருந்தாலும் கணவரை சந்திப்போமா? ஆடியம்மா கொய்து வந்து தங்கள் பாதங்களை பன்னீரால் கழுவி கொட்டாடியால் துடைத்து உங்கள் தேவியாகப்பட்டவள் பான்மதி பெருந்துருவால் கோடி வந்தனம் புரிகிறேன் சுவாமி. தவறாம என் பாதம் வலுத்து இருக்கிறார். எப்படி இருக்கப்பட தெரியுமா? மஞ்சள் குங்கும பொட்டோட நீ தீர்க்க சுகமங்கலி மாதிரி பார்த்திருக்கட்டும். நான் எதுக்காக உன்னை அழைத்த தெரியுமா? கண்ணன் நாடு கேட்டான், நாடு கொடுக்க மறுத்து 18 நாள் பாரத போர்க்க செய்திருக்கிறான் கண்ணன். இந்த பாரத போருக்கு நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? நாடு கேட்ட நாடு கொடுக்க மறுத்து இன்று முதல் நாள் சண்டை துவக்க செய்திருக்கிறார். இந்த முதல் நாள் சண்டைக்கு பாண்டவரம் படித்து பாருலகத்தை ஆள வேண்டும். பொன்னான வாய் திறந்து என்னை போட்டு வா சொல்.
அண்ணா இந்த இளங்கொடியால் வார்த்தை கேளாய் அந்த கொல்லாத பீமன் கண்டால் உங்களை கொல்லாத விடுவாரா? பீமனா? பீமனுக்கு பயந்துவனா? போக வேணுமா சொல்ற? அவளை மாமா ஜெகனி சொல்லிக்கிறார். மருமகனே துரியோதனா, ஒரு வீடு கட்டுவதா இருந்தாலும் திருமணம் செய்வதா இருந்தாலும் நல்லது கெட்டது இடத்துக்குமே சாதகமாக்கணும். சாதகத்தை பார்த்து அதுல எப்படி இருக்குதோ அதை போல செய்தா உனக்கு வெற்றி சொல்லிக்கிறார். சகாதேவனத்துல சென்று சாஸ்திரம் கட்டி இருக்கிறேன், போயிட்டு வா சொல். அப்படியாக இருந்தாலும் பார்த்து பதினமாக போய் வருங்கள். உங்கள் தேவையாகப்பட்டவள வழி மீது விழி வைத்து காத்திருப்பேன். அரமனைக்கு செல். அப்படியே ஆகட்டும்.